ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பருப்பு சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை, பருப்பு மட்டும்தான் இருக்குது, இல்லை ரேஷன் கடை பருப்பு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா இந்த சாதத்தை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பருப்பு சாதம் செய்கிறதுக்கு முதல்ல குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கினதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு 20 பூண்டு பல், அப்புறமா ஒரு 6 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு, நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன மசாலானா, நான் சீரகமும் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது கொத்தமல்லி ஒரு 100 அப்படின்னா சீரகம் ஒரு 50, அதை ரெண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நான் இப்போ போட்டிருக்கேன் அந்த பொடி. அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். நம்ம வேகிறதுக்குள்ள நம்ம அரிசி பருப்பு எடுத்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன். இந்த 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் ரேஷன் கடை பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர், அதாவது பருப்பு அரிசி சேர்த்து 3 டம்ளர், அதனால் நான் 9 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சாதத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பெல்லாம் இதில் ஆட் பண்ணி குக்கரை நல்லா மூடி வச்சிடலாம். குக்கரில் 4 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா விசில் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தழை, நமக்கு தேவைன்னா நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம பரிமாறலாம். இந்த சாதத்துக்கு நம்ம காம்பினேஷனாக புதினா சட்னி, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம், தேங்காய் துவையல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த பருப்பு சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.